ப்ரொக்கோலின்னு சொல்லலாம், அதாவது பச்சை பூன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நிறைய பேருக்கு வந்து அது அதனுடைய மகத்துவம் தெரியல. அதில் வந்து நிறைய மெடிசனல் வேல்யூ இருக்குது. ஸோ அது நிறைய பேர் பிடிக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு பிடிக்காத ப்ரோக்கோலி நம்ம ஸ்டைலில் நல்லா பிடிக்கிற மாதிரி செஞ்சு பார்க்கலாமா? வாங்க. நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கட் பண்ணி வச்ச ப்ரோக்கோலி அதில் போட்டு நம்ம எடுக்கும்போது அதில் நிறைய ஆளுங்க ஒளிஞ்சிருப்பாங்க. அது யாரை தானே பார்க்குறீங்க? இதோ இவங்க தான். சுடு தண்ணியில் போட்டு எடுக்கும் போது இவங்க எல்லாமே கைண்டி வந்துடுவாங்க. நம்ம ஆரம்பிச்சிடலாமா நம்ம சமையல? ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எண்ணெயில் போட்டு நல்லா தாளிச்சதுமே வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இஞ்சி பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, புதினா அதையும் நல்லா வதங்கினதுமே நம்ம வேக வச்ச ப்ரோக்கோலி, மஞ்சள்தூள், மிளகாய், உப்பு, கறி மசாலா நான் வீட்டில் அரைச்ச மசாலா போட்டிருக்கேன். நீங்கள் எந்த மசாலா இருக்கோ, நீங்கள் சிக்கன் கிரேவி மசாலா கூட போட்டுக்கலாம். ஒரு ஃப்ளேவராக நல்லாவும் இருக்கும். அதை நல்லா வதங்கினது இங்கே நல்லா அரைச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்ததுமே நம்மளோட டேஸ்டியான ப்ரோக்கோலி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.